பேபி தாஜ்மஹால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே ஆக்ரால ஜஹாங்கீர் அண்ட் ஒய்ஃப் நூர்ஜஹான் அவங்க அப்பாக்காக பேபி தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அவங்க அப்பா பேரு மிர்சா கியாஸ் பேக். அதாவது இவருக்கு கொடுத்த டைட்டில் தான் இந்த இத்மா தாவுலா, பில்லர் ஆஃப் தி எம்பையர்னு அர்த்தம். இந்த கபர்ஸ்தான் 1622 இருந்து 1628 கட்டப்பட்டது. ஷாஜஹான் காலத்துல இந்த ஆக்ராவே ஆற்றங்கரை ஆலப்பி மாதிரி தான் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதோட வால் டிசைன்ஸ்ல செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குற ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஸ்டோன்ல உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் டிசைன்லாம் பெயிண்டிங் ஒர்க் பார்த்து ஒரு கார்டன் ஃபீல் கொண்டு வந்திருக்காங்களாம். இங்க உள்ள நூர்ஜஹான் அவங்க அப்பா அம்மா அப்புறம் இன்னும் 2-3 கபூர் இருந்துச்சு, யாருதுன்னு தெரியல. இந்த பில்டிங் சுத்தி உள்ள இடத்த சார்பாக்னு சொல்றாங்க. அதாவது சொர்க்கத்தை எடுத்துக்காட்டா வச்சு நாலா பக்கமும் நிறைய விதமான பழங்கள், செடிகள், கொடிகள்னு 4 வாட்டர் சேனல் அண்ட் ஒவ்வொரு சேனல்லையும் மில்க், வாட்டர், வைன் அண்ட் ஹனி ரெப்ரசென்டிங்கா செட் பண்ணிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் முகல் கார்டன் ரொம்ப ரேர்னு லாஸ்ட் 300 இயர்ஸ்ல இந்த இடம் நிறைய சேஞ்சஸ்க்கு உள்ளாயிருக்கு. ஈவன் இன் பிட்வீன் பிரிட்டிஷ் பீரியட்ல யூரோப்பியன்ஸுக்கு தங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்ஆர்ஜிஎஃப் அண்ட் வேர்ல்ட் மானுமெண்ட் ஃபண்ட் யுஎஸ்ஏவும் சேர்ந்து பழங்காலத்தை அப்படியே பாதுகாக்க போறாங்க. ஆக்ரால உள்ள 44 கார்டன்ல வெறும் 2 சர்வைவிங் கார்டன்ஸ்ல இந்த கார்டனும் ஒண்ணு. இந்த கார்டனுக்கு அப்படியே பின்னாடி யமுனா ரிவர் இருக்கு. சூப்பரா ஒரு பால்கனி செட்டப்ல இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மூடிடுவாங்க. அந்த டைமுக்கு முன்னாடி போனா செம்மையா இருக்கும். இவ்வளவு ஆடம்பரமா பேருக்காகவும் பெருமைக்காகவும் கட்டடத்தை கட்டியிருக்காங்க. கட்டினவனும் இல்ல, கட்டி கொடுத்தவங்களும் இல்ல, யாருக்காக கட்டினாங்களோ அவங்களும் இல்ல. அப்ப அந்த பெருமைலாம் யாருக்கு? எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே? இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசைன் எங்கே? இந்த நிலை அறிந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய்? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா?